வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிஎஸ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, புலி என்ற விலங்கின் இளமை பெயர் என்ன? புலி என்ற விலங்கோட இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரல். புலி பரல். இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பால் என்ற சொல்லின் வினை மரபு காண்க. பால் அப்படிங்கிற சொல்லோட வினை மரபு. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பால் பருகினான். பால் பருகினான். அடுத்த கேள்வி, பூமி என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை காண்க. பூமி அப்படிங்கிற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூ. கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். கோ அப்படின்னா அரசன், ஏ அப்படின்னா அம்பு, கை அப்படின்னா ஒழுக்கம், கூ அப்படின்னா பூமி. அடுத்த கேள்வி, ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படின்னா ஈகை, கொடுத்தல். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் ஏற்றல். ஆப்ஷன் பி ஏற்றல். அடுத்த கேள்வி, மலரும் மனமும் போல ஓமையை கூறும் பொருள் தருக. மலரும் மனமும் அப்படிங்கிற ஓமை சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒற்றுமை. அடுத்த கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்று உலகம், கூட்டலில் ஒன்று உலகம் அப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், அதை அப்படியே நான் வச்சுருக்கேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உலகம், அதாவது ஒரு ஓர் எது வரும் அப்படிங்கிறது தான். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து. இதுக்கு பின்னாடி உயிரெழுத்து முதன்மையாக வந்துச்சுன்னா ஓர்னு வரும். உயிரெழுத்து இல்லாமல் வந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு வரும். இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓர் உலகம். ஓர் இங்கே முதல்ல உயிரெழுத்து வருதா, அதனால் ஓர் உலகம் அப்படின்னு வரும். உயிரெழுத்து இல்லைன்னா ஒரு அப்படின்னு வரும். அவ்வளோதான். அடுத்த கேள்வி பார்த்துங்க. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்று மரம், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒன்று மரம். நான் முன்னாடி போன கொஸ்டின்லேயே சொன்னேன், ஓர் அப்படின்னா உயிரெழுத்து வரணும். இங்கே மரம் தான் வந்திருக்கு, உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு. ஆப்ஷன் ஏ ஒரு மரம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓர் அப்படின்னா உயிரெழுத்து வரணும், ஒரு அப்படின்னா உயிர்மை எழுத்து இருக்கணும். இதுதான் வித்தியாசம். அடுத்த கேள்வி, பிரித்தெழுதுக. அருந்துணை. அருந்துணை அதை அந்த சொல்ல பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருமை கூட்டல் துணை. அருமை கூட்டல் துணை. அடுத்த கேள்வி, செங்கற்பட்டு என்ற ஊர் பெயரின் மருவு காண்க. செங்கற்பட்டு அப்படிங்கிற ஊர் பெயரோட மருவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செங்கை. செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை. அடுத்த கேள்வி, சொற்களின் கூட்டு பெயரை காண்க. பழம் கூட்டு பெயர்னா நிறையா இருக்கும்ல, அதுதான் கூட்டு பெயர். இதை தொகை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் நிறையா இருக்க பழத்தை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பழங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ பழக்குலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பழம் அப்படின்னா பழக்குலை. அடுத்த கேள்வி, பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. ஜர்னலிசம். இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதழியல். ஜர்னலிசம் அப்படின்னா இதழியல். அடுத்த கேள்வி, விதி வீதி என்ற சொல்லின் பொருள் தருக. விதி அப்படின்னா ஒரு சட்டம், வீதி அப்படின்னா தெரு. அப்போ இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டம் தெரு. விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. அடுத்த கேள்வி, மறவன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. மறவன் அப்படிங்கிற ஒரு சொல்லோட பெயர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடிப்பெயர். மறவன் அப்படின்னா குடிப்பெயர். அடுத்த கேள்வி, வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நிறைய டைம் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. 400 பாடல்களை கொண்டது. சமண முனிவர்கள் தான் இதை எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். கிராப். கிராப் அப்படின்னா செதுக்கி. ஆப்ஷன் ஏ செதுக்கி. கிராப் அப்படின்னா செதுக்கி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நான் ஆப்ஷன் பி மதில் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஆனால் இது வந்து தவறான பதில். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னா தலைவன். கோ அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தலைவன் அரசன் அந்த மாதிரி வரும். தலைவன் அரசன். மதில் வந்து சோ அப்படின்னா தான் மதில் வரும். ஸோ அப்படின்னா தான் மதில் வரும். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். உரி. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா களற்று தயிர் உரி. இந்த சுழன்றுன்னு நான் தப்பாக கொடுத்துட்டேன். இங்கே சுழன்று வராது. களற்று தயிர் உரி. களற்றுனா உரிக்கிறது. பாம்பு சட்டையை உரிக்கும் அந்த மாதிரி உரிக்கிற மீனிங் வரும். தயிர் உரினா இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தயிர்லாம் ஒரு பானையில் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு தான் அந்த உரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து தயிர் உரி. இந்த உரிக்கு அந்த மீனிங் வரும். பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த உரியடி பானையை மேலேருந்து தொங்க விட்டு அடிப்பாங்கள்ல, அதுக்கும் உரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் மீனிங் வரும். களற்று தயிர் உரி. அதை தப்பாக கொடுத்துருந்தனால இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.